புதுக்கோட்டைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள தமிழனின் நடைப்பயணம் பிரச்சாரம் நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது. இதன் நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக 5000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே போடப்பட்டுள்ளனர். தொடர்ந்து புதுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்திவயல் என்ற இடத்தில் சுமார் 49 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பொது கூட்டம் நடைபெறுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே அந்த 49 ஏக்கர் இடப்பரப்பில் செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மேடைக்கு அருகில் இறங்குவதற்காக தற்காலிக ஹெலிகாப்டர் இறங்குதளமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே அவர் திருச்சியில் இருந்து இன்று மாலை விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர உள்ளார். ஹெலிகாப்டர் மூலம் வருகை விழாவில் பங்கேற்க உள்ளார். இதையொட்டி புதுக்கோட்டையில் உள்ள அந்த பள்ளத்திவேல் பகுதியில் அதிக அளவிலான போலீசார் போடப்பட்டுள்ளாங்க. குறிப்பாக மோப்பனாய் உதவியுடன் போலீஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டுமின்றி அந்த மேடையை சுற்றியுள்ள இடம் ஒரு 1,00,000 பேர் அளவில் பங்கேற்கும் வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வரக்கூடிய தொண்டர்கள் அமர்வதற்கு ஏதுவாக 30,000 பிளாஸ்டிக் சேர்கள் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு வசதியாக சிறிய அளவிலான தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.